need to know the ultimate plan of God. ஆண்டுடைய பிரதான திட்டத்தை குறித்து நாம் யாவரும் அறிய வேண்டும். நம்மளை குறித்து திட்டம் அது. நம்ம டீட்டெயிலாக பிற்பாடு இந்த நிருபத்துக்குள்ளே போவோம். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்து போகிறோம். இந்த மொதல் பகுதியிலேருந்து அப்படியே சாப்டர் 1லேருந்து அப்படியே போவோம். ஆனால் சாப்டர் 1 தான் ஹைலைட்டுமா. சாப்டர் 1 தான் ஹைலைட். அதோடைய தலைப்பு என்னதுமா? த அல்டிமேட் பிளான் ஆஃப் காட் அப்படின்ட்டு. ஃபார் யூ. த அல்டிமேட் பிளான் ஆஃப் காட் ஃபார் யூ. The book of Ephesians, chapter 1, comes with the title, The Ultimate Plan of God for You. Ultimate na அதுதான் உனக்கு வேண்டிய பிளான். அதுதான் உனக்கு ஆண்டவர் வச்சுக்கல பிரதானமான பிளான், பிரதானமான திட்டம். Need to know the ultimate plan of God. ஆண்டவருடைய பிரதான திட்டத்தை குறித்து நாம் யாவரும் அறிய வேண்டும். நம்மளை குறித்த திட்டம் அது. இப்போ உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது. அந்த பரிசு அடுத்த வாரம் உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த வாரம் வருவீங்களா வர மாட்டிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்கு நான் ஆண்டவர் உங்களுக்காக வச்சுருக்க அல்டிமேட் பிளான், உங்கள் வாழ்க்கைக்கு அவர் வச்சுருக்க பிரதானமான திட்டம் என்னன்னு சொல்லி அதை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். அப்போ நிச்சயமாக எல்லோரும் வரணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன குறித்து ஆண்டவர் பிரதான திட்டம் என்ன. தெரிஞ்சிட்ட பிறகு தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அப்போ நீங்களாம் எப்படி என்ன ஆக போகிறீங்க? என்ன ஆக போகிறீங்க? ராணியாக ராஜாவாக மாற போகிறீங்க. ஏன்னா இது என்ன நிருபம்? சபைகளின் ராணி, நிருபங்களின் ராணி. இதை படிக்க படிக்க நம்மளாம் ஆக போகிறோம், ராஜாவாக ராணியாக போகிறோம். ஆமென். புரியுதானே? புரிஞ்சா? மனசிலாயோ? சரியா?